ஹாய், நீங்கள் என்ன பண்ணலாம், ZW வந்து மோல்டு டிசைன் எப்படி பண்ணுறது, மோல்டு டிசைனில் நம்ம வந்து பார்ட்டிங் லைன் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு சிங்கேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, அதோடைய வந்து நம்ம டேட்டம் வந்து எப்படி பிரிக்கிறதுக்காக லே அவுட் வந்து செட் பண்ணுறதான் இன்றைக்கி பார்க்க. இப்போது இதில் என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க, ப்ராஜெக்டில் சிங்கிள் கேவிட்டியாக மல்டி கேவிட்டியாக இங்கே கிளிக் பண்ணிங்க, அதுக்கடுத்து ஓகே பண்ணிங்க, இங்கே நேம் கொடுங்க, மோல்டு இப்படி ஒன்று கொடுத்துங்க. ஷிங்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அலுமினி டைகாஸ்டிங்க்கு 1.005 கொடுத்து இங்கே ஓகே ஊற்றுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், லே அவுட் இருக்குல்ல, லே அவுட் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், ஓகே பண்ணிங்க. கொடுத்து இப்போது டேட்டா எந்த டேட்டத்தில் வேணும் இந்த டேட்டாத்தை செலக்ட் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க. இப்போது இங்கே டவுன்லோடு இருக்குல்ல, டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே டிக்கு ஓகே ஊற்றுங்க. கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே ரீஜன் அனலிஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள், ஷேப் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போது நம்மளுக்கு கேல்குலேட் கொடுங்க. இப்போது நம்ம அந்த ப்ளூ கலராக இருக்க பார்த்தீங்களா, இது வெர்டிகல் பேசஸ். இல்லை நம்ம என்ன பண்ணோம், இப்போ எல்லாமே ஒரே அலைன் பண்ணோம். இப்போது அது கோர் சைடு பிரியணுமா இல்லை கேவிட்டி சைடான்ட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணோம், எல்லாமே வந்து கோர் சைடு பிரியணும். அப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு அசைன் கோர் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ண இப்போ எல்லா டைமென்ஷனும் ஒன்று வந்துடும். இப்போது இன்டர் லூப் வந்து 22 இருக்குது, பார்ட்டிங் லூப் 1 இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும், ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், பேட்ச் இருக்குல்ல, பேட்ச் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே ஊற்றுங்க, ஷேப்பு ஓகே. இப்போ எல்லாமே பேட்ச் கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், ரீஜன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிங் லைன் கிரியேட் ஆகிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், பார்ட்டிங் கிளிக் பண்ணுங்க. இப்போது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 200 ஒன்றா 200 கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், அப்ளை கொடுத்துட்டு ஓகே ஊற்றுங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் பீஸ் செலக்ட் பண்ணிங்க, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், ட்ரிம் லாஸ்ட்டாக. இப்போது கேவிட்டி தனியாக கோர் தனியாக பிரியணும்ல, அதுக்கு ட்ரிம். இப்போது கேவிட்டி தனியாக கோர் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து எப்படி பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி அன்பிளாங்க். இப்போது இது கேவிட்டி தனி கோர் தனியாக இருக்கும். இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ப்ரிவ்யூ கேவிட்டி கோரு இது போல வந்து நம்ம அடுத்தடுத்து டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.